ஹலோ கைஸ், ஒரு கிராக்ஸை வாங்கினதுக்கு எனக்கு வந்த நிலைமையை பார்க்குறீங்களா? நீங்களும் கிராக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் என் காலோட நிலைமை. உங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு பாருங்களேன். அண்ட் இதுதான் நான் யூஸ் பண்ணுற அந்த வேலையை பார்த்த கிராக்ஸ். நான் இதை பற்றி ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, என்ன மாதிரி நிறைய பேருக்கு இப்படி ஆகியிருக்கலாம். பட் அதுக்கு காரணமே தெரியாமல் நம்ம உட்காந்துட்டு இருப்போம். பட் இன்னைக்கு தான் நானும் ஃபைன் பண்ணாதேன். என்னடா கால் இப்படி ஆகுதுன்னு சொல்லி நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கிராக்ஸ் வந்து சுருங்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் இதே இஷ்யூவை தான் நானும் இப்போ ஃபேஸ் பண்ணிருக்கேன்னா, ஒரு கிராக்ஸ் பெருசாக இருக்குது, இன்னொரு கிராக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியே இருக்குது. நான் என்னோட 2 கிராக்ஸும் இப்போ காமிக்கிறேன். இதில் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நேரில் வந்து ரைட் கிராக்ஸ் பெருசாக இருக்க மாதிரியும், லெஃப்ட்டுக்கு இருக்க கிராக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. போட்டாலும் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப இடிக்குது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கிராக்ஸ் வந்து வாங்க வேண்டான்னு சொல்ல. கிராக்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா செம ஸ்டைலாகவும் இருப்பீங்க, கொஞ்சம் யூனிக்காகவும் தெரியும். கிராக்ஸ் நீங்கள் வாங்குங்க, பட் ரொம்ப டைட்டாக வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்டாக. ஏன்னா அதுவே ஷ்ரிங்க் ஆகும்னு அவங்களே டேரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப டைட்டாக வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் சின்னதாயிரும். ஸோ நீங்கள் உங்களோட சைஸ் கரெக்டாக ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இதை நான் வீடியோவாக போடணுமா இல்லையான்னு ரொம்ப வாட்டி யோசித்தேன். பட் எனக்கான மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான். ஏன்னா நான் நிறைய பேர் ரோட்டில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் கிராக்ஸ் போட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஸோ அப்போது அதை யூஸ் பண்ணி யாருக்கும் அப்படி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாக போட காரணமே. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மிஸ்டேக் தான் இப்படி காலில் ஆனதுக்கு. நான் என்னான்னு சர்ச் பண்ணாமல் இதை பற்றி எனக்கு தெரியாமல் நான் ரிப்பீட்டடாக திருப்பி கிராக்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் ஆச்சு. அது என்னோட கேர்லெஸ்னஸ் தான். பட் நீங்கள் இனிமேல் கண்டிப்பாக கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரிலாம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்ம பேஜில் ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். டேக் கேர்.